வணக்கம். எல்லாம் நல்லா இருங்க. இப்போது நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யோசனை பண்ணிட்டே இருப்போம். ஏதோ ஒன்று யோசனை பண்ணிட்டே இருப்போம். ஏதோ ஒரு யோசனை வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நகர விடாமல் பண்ணும். நம்மளும் என்ன பண்ணுவோம்னாக்கா அதுலேருந்து நகரவே மாட்டோம். மனசை அதுலேருந்து எடுக்கவே மாட்டோம். அதுக்கான தேடுதல்லே இருப்போம். ஒரே இடத்துல உட்காந்துப்போம். ஸ்டப்பனாக பிடிச்சிப்போம். இதுக்கு பதில் கிடச்சே அவனுக்கு தெரிஞ்சே அவனுக்கு இது புரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். ஆனால் எவ்வளோ தேடினாலும் பதில் கிடைக்கவே கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் அந்த கேள்வியை கேட்டுப்போம். மறைமுகமாக நேரடியாக கேட்கலாம், மறைமுகமாக கேட்போம். ஆனால் அப்பயும் பதில் கிடைக்கவே கிடைக்காது. என்னடா இது பதில் கிடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த தேடுதல் பயணத்திலேயே நம்ம மாட்டிக்கிட்டு அதுக்குள்ளேயே ட்ராப் ஆகிட்டு வெளியில் வரவே முடியாது. அதுவே வந்து ஒரு மன உளைச்சல் ஆகிடும். நிம்மதியே இருக்காது. அதுக்கப்புறமேட்டு வேறு வழியே இல்லாமல் வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் அதுலேருந்து டிவைட் ஆகி ஏதோ நம்ம வேலை செய்ய போயிடுவோம். அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக அதுக்கான பதில் கிடச்சிடும். நம்ம என்ன யோசனை பண்ணியிருந்தோமோ அதுக்கான பதில் ஈஸியாக கிடச்சிடும். இவ்வளோ தானா, இதை போய் நம்ம இவ்வளோ தூரமாக யோசனை பண்ணியிருந்தோம், இதில் போய் நம்ம மாட்டிகிட்டு இருந்தோமே, இவ்வளோ ஈஸியான விஷயமா இருக்குது, இதை போய் நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு புரிதல் வரும். அதனால் நம்ம எந்த விஷயத்துக்கும் பதில் வந்து உடனடியாக கிடச்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட அன்றாட வேலையை செய்துகிட்டே இருங்க. ஒரு சில விஷயங்களுக்கு பதில் வந்து சீக்கிரமே கிடச்சிரும். அது போகிற போக்கில் கிடச்சிரும். அந்த ஃப்ளோலேயே வந்து கிடச்சிரும். எதுலேயும் வந்து ட்ராப் ஆகிடாதீங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னாக்கா பொழுது போனதுக்கப்புறமேட்டு அப்படி இல்லைனா விளக்கு வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 விஷயம் சொல்கிறேன் நான். என்னென்னா நகை வெட்டக்கூடாது சொல்லுவாங்க. பொழுது போனதுக்கப்புறமேட்டு நகை வெட்டாதீங்கன்னுவாங்க. அதேமாதிரி பொழுது போனதுக்கப்புறமேட்டு தலை வாராதீங்கலாம் சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்னென்னாக்கா நம்ம நகை வெட்டும்போது நகத்தோட பிசுறு சின்ன சின்ன துண்டு நம்ம பெரும்பாலும் வந்து நகத்தை வெட்டினா பெரிய பிசுலாம் நம்ம பத்திரமா வச்சுப்போம். ஆனால் சின்ன சின்ன பிசுறு வந்து எகிரி போய் எங்கன்னா வந்துடும். அது உழுற இடம் வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் இருந்துச்சுன்னா அது நம்ம உடம்புல போச்சுன்னா பிரச்சனை தானே. அதே மாதிரி நம்ம தலை வாரும்போது பெரும்பாலான முடிகளை நம்ம எடுத்துருவோம். ஆனால் சின்ன சின்ன முடி வந்து சாப்பாட்டிலவே வந்துடும். நம்ம வந்து அந்த நகை உள்ள சாப்பாட்டோ இல்லை அந்த முடி உள்ள சாப்பாடோ நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து விளக்கு கிடையாது, வெளிச்சம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து தெரியாமல் நம்ம சாப்பிட்ருவோம். சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பாடுக்குள்ளே போயிட்டு நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த நகமோ அந்த முடியோ வந்து அஜீரண கோளாறை ஏற்படுத்திடும், வயிற்று வலி ஏற்படுத்திடும். அப்போ வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது இல்லை. அது அந்த சிக்கல் நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லி வச்சாங்க. பொழுது போனதுக்கு அப்புறமேட்டு நகை வெட்டாதீங்க, பொழுது போனதுக்கு அப்புறமேட்டு முடி வராதீங்க, தலை வராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புது தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம், இந்த மூட நம்பிக்கை, தர்தரம், இந்த மாதிரியான விஷயங்கள் பழமொழி எதனா இருந்துச்சுனாக்கா என்கிட்ட அதை கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கான விளக்கத்தை நான் தெரிஞ்சதை இல்லை தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வேறு யாருக்குன்னா தரணும் அப்படின்னு நினச்சினாக்கா அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.